Day 30. The last time never comes back. ரியாக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ரியாவோட அம்மா எப்ப ரியாவை மார்னிங் எழுப்ப வந்தாலும் அம்மா ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், இன்னும் ஒரு 5 நிமிஷமான்னு கேட்டு தூங்கிக்கிட்டே இருப்பா. அப்படி ரியா ஒன்ன மாதிரியே இருக்காங்கல்ல. அதனால ரியாக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போமா. ரியா ரொம்ப நாளா எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவங்களோட ஸ்கூல் ட்ரிப்க்கு போற டே வந்துருச்சு. ரியாவும் ரொம்ப ஆசையா அலாரம்லாம் வச்சுட்டு தூங்குறா. மார்னிங் அலாரமும் அடிச்சிச்சு. ரியாவோட அம்மாவும் வந்து ரியாவை எழுப்புனாங்க. பட் ரியா அப்பயும் அம்மா 5 நிமிஷம் கேட்டு தூங்கிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ரியா எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அவங்க ஸ்கூல் ட்ரிப்க்கு போக இருந்த பஸ் போயிடுச்சு. ரியாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதே கஷ்டத்தோட வீட்டுக்கும் ரியா வந்துட்டா. அப்ப ரியாவோட அம்மா ரியாவை கூப்பிட்டு பொறுமையா எடுத்து சொல்றாங்க, தங்கமே, டைம் யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணவே பண்ணாது. அந்த டைமை நம்ம மதிக்கலைன்னா நம்ம நிறைய நல்ல மெமரிஸா இருக்கட்டும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும் மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடி செல்லமேன்னு ரியாக்கு எடுத்து சொல்றாங்க. அந்த நாள்ல இருந்து ரியா டைமிங்க்கு எந்திரிக்கிறதா இருக்கட்டும், டைமிங்க்கு ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வேற கிளாஸஸ் போறதா இருக்கட்டும், ரியாவோட ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாம டைமிங்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரியா நிறைய சேஞ்சஸ் பாக்குறா. அதனால அவருக்கு நிறைய டைமிங் கிடைக்குது, நிறைய கத்துக்க முடியுதுன்றத ரியா புரிஞ்சுக்கிறா. இதாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ் மூலியமா சொல்லி கொடுக்கணும். டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாத செல்லும். அந்த டைமிங்கை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பி ஆன் டைம் எவ்ரி டைம்.